விழிக்குத் துணை மென்மலர் பாதங்கள் மெய்மிகுன்றா முழிக்குத் துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணை பன்னீருதோளும் பயந்த தனி வழிக்குத் துணை செங்கோடன் வேலும் மயூரமுமே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களை இன்று ஆடி 28 13/8/2024 செவ்வாய்க்கிழமை விசாக நட்சத்திரத்தோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். இன்றைக்கு முருகன் வழிபாட்டுக்கு உரிய நாளாகவும் விசாக நட்சத்திரத்தோடு அமைந்திருக்கக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கின்ற காரணத்தினாலே நாம் இன்றைக்கு சுவாமிமலை சுவாமிநாத சுவாமியை அந்த ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். சுவாமிநாத சுவாமி எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த சுவாமிமலை அதற்கு குருமலை என்று பெயரானது உண்டு. அருணகிரிநாத பெருமான் தன்னுடைய திருப்புகழில் குறிப்பிடுகின்ற பொழுது குருமலை மேவிய பெருமானே என்று குறிப்பிடுகின்றார். அதாவது குருமலையின் மீது நின்ற திருக்கோலத்தில் காட்சி தரக்கூடிய அற்புதமான தெய்வமே என்ற கருத்தின் அடிப்படையில் சத்குரு அருணகிரிநாத பெருமான் குறிப்பிடுகின்றார். இங்கு இந்த சுவாமிநாத சுவாமியை நாம் மூலஸ்தானத்தில் அப்படி சென்று தரிசிக்கின்ற பொழுது ஆஹா, அவர் அந்த பீடத்தின் மீது எழுந்தருளி இருக்கின்றார் அல்லவா. அந்த பீடத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க எப்படி என்று சொன்னால், ஒரு ஆவுடையார் மீது சிவலிங்கம் இருப்பதைப் போல அந்த முருகப்பெருமான் தோற்றம் தரக்கூடிய ஒரு அற்புத அதிசயம் நிகழக்கூடிய திருத்தலம். உன்னிப்பாக நாம் அப்படி தரிசிக்கின்ற பொழுதுதான் அது நமக்கு புலப்படும். அந்த வகையில் இங்கு முருகப்பெருமான் சுவாமிநாத சுவாமியாக ஒரு கையில் தண்டத்தை வைத்துக்கொண்டு நின்று கொண்டிருக்கின்றார். மற்றொரு திருக்கலத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் வஜ்ர வேலையும் வைத்துக் கொண்டிருக்கின்றார். வஜ்ர வேல் என்று சொன்னால் இச்சாசக்தி, கிரியாசக்தி என்றெல்லாம் இருக்கக்கூடிய எல்லா சக்தியும் ஒன்றாக இணைந்த அந்த சக்தியை தன்னுடைய கையில் வேலாயுதமாக அப்படி முருகப்பெருமான் ஞான வேலாக தன் கையிலே கொண்டு இருக்கின்றார், சக்தி வேலாக கொண்டிருக்கின்றார். இந்த ஆலயத்தில் அது ஒரு சிறப்பு அம்சமாக அமைந்திருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக முருகப்பெருமான் அப்படி கையில் தண்டத்தோடு நின்ற திருக்கோலத்தில் தலையில் சிகையுடன், அதாவது உச்சி குடுமையுடன் சிகையுடன், மார்பில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் யக்ஞோப வீதம் என்று புனிதமாக அழைக்கக்கூடிய புனித முப்பொறி நூல், அந்த பூநூலையும் தரித்து கொண்டு அப்படி விபூதியை தரித்து கொண்டு முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் நமக்கு தரிசனம் தருவது என்பது பல சிறப்பு அம்சங்களை உணர்த்துவதாக இருக்கின்றது. அது என்ன என்பதை நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதற்கடுத்ததாக விசாக நட்சத்திரத்தோடு அமைந்திருக்கின்ற காரணத்தினாலே நாம் சுவாமிமலையில் அருள்பாலித்து வரக்கூடிய சுவாமிநாத சுவாமியை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். இந்த முருகப்பெருமான் தன் கையில் வஜ்ர வேல் வைத்துக் கொண்டு இருக்கின்றார் என்று சென்ற பகுதியில் சிந்தித்தோம் அல்லவா. அந்த வஜ்ர வேலை வைத்துத்தான் இந்த ஊரில் முருகப்பெருமான் ஒரு தீர்த்தத்தை உருவாக்கினார். அது வஜ்ர தீர்த்தம் என்றே அழைக்கப்படுகின்றது. அதற்கடுத்து அன்பர்களே, இந்த ஆலயத்தில் முருகனுக்கு எதிரிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கு மயில் கிடையாது, யானை தான். சாதாரணமாக எல்லா முருகன் ஆலயத்திலும் முருகப்பெருமானுக்கு முன்பாக மயில் வாகனம் இருப்பது தான் பொருத்தமாக அமைந்திருக்கும் அல்லவா. எப்படி சிவனுக்கு முன்பாக நந்தி இருக்கின்றதோ, அம்பாளுக்கு முன்பாக சிம்மம் இருக்கின்றதோ, விநாயகப் பெருமானுக்கு எதிரில் மூஞ்சூறு இருக்கின்றதோ, அதை போல முருகனுக்கு முன்பாக மயில் வாகனம் இருப்பது தான் நாம் பார்த்திருக்கக்கூடிய நிகழ்ச்சி. ஆனால் இந்த ஆலயத்தில் இப்படி ஒரு யானை இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு அசுரனை அழிப்பதற்காக இந்திரன் என்ன செய்தான், இந்த சுவாமிநாத சுவாமியை வழிபாடு செய்து அந்த அசுரனை அழித்தான். அதற்கு தன் நன்றியை காட்டுகின்ற வகையில் ஐராவதம் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய யானையை அனுப்பி வைத்தான் என்று இந்த ஸ்தல வரலாறானது குறிப்பிடுகின்றது. அடுத்ததாக அன்பர்களே, இந்த ஆலயத்தினுடைய ஸ்தல விருட்சம் என்ன என்று சொன்னால் நெல்லி மரம். நெல்லி மரம் ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நாம் வணங்கினோம் என்று சொன்னால், அந்த நெல்லி என்று சொல்லக்கூடியது எதனுடைய அம்சம் என்று சொன்னால் மகாலட்சுமியினுடைய அம்சம். எனவே நாம் அந்த நெல்லி மரத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஸ்தல விருட்சத்தோடு இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானை நாம் வணங்கினோம் என்று சொன்னால் சர்வ நிச்சயமாக நமக்கு மகாலட்சுமியினுடைய அருளும் கிடைத்து செல்வ வளமும் சேரும்.
அடுத்து அன்பர்களே, இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசிப்பதற்கு முன்பாக நாம் கிழக்கு கோபுரத்தின் வழியாக உள்ளே நுழைகின்றோம். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க 2 ராஜகோபுரங்கள். அப்படி தெற்கு நோக்கி ஒரு ராஜகோபுரம், அதற்கடுத்து கிழக்கே ஒரு ராஜகோபுரம். அந்த கிழக்கு ராஜகோபுரத்தின் வழியாக உள்ளே நுழைகின்ற பொழுது பிரம்மாண்டமாக நம்மை வரவேற்று அருள் செய்வது யார் என்று சொன்னால் விநாயகப் பெருமான். அந்த விநாயகப் பெருமானை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பிரகாரத்திற்குள் நுழைகின்றோம். பிரகாரத்திற்குள் நுழைகின்ற பொழுது பல பேர் என்ன செய்கிறாங்க தெரியுமா? நேராக கிட்டுக்கிட்டுன்னுட்டு சுவாமிநாத சுவாமியை மட்டும் தரிசிப்பதற்கு போகின்றார்கள். ஆனால் அங்கு நாம் மேலே சென்று சுவாமிநாத சுவாமியை தரிசனம் செய்வதற்கு முன்பாக நேத்திர கணபதி என்று அந்த நேத்திர கணபதியை தரிசிக்கணும். அந்த நேத்திர கணபதியை தரிசித்தார்கள் என்று சொன்னால் கண்களிலே இருக்கக்கூடிய ஏதாவது குறைபாடுகள் என்றால் அந்த குறைபாடுகள் நீங்கிவிடும். நேத்திர கணபதி என்பதற்கு மற்றும் ஒரு பொருளும் உண்டு. என்ன என்பதை பார்ப்போம். ஆடி செவ்வாய் விசாக நட்சத்திரத்தோடு அமைந்திருக்கின்ற காரணத்தால் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் 4வது படை வீடாக இருக்கக்கூடிய சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். இந்த ஆலயத்தில் நாம் நேராக மேலே சென்று அப்படி சுவாமிநாத சுவாமியை தரிசிப்பதற்கு முன்பாக அவருடைய அண்ணன், அதாவது முருகனுடைய அண்ணன் கணபதி விநாயகப் பெருமான் நேத்திர கணபதி, அந்த நேத்திர கணபதியை தரிசிப்பதன் காரணமாக நமக்கு இருக்கக்கூடிய கண் பார்வை சம்பந்தப்பட்ட நோய்கள் நீங்கும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு ஞானக்கண் திறக்கும். ஞானத்தை அருளக்கூடியவன் அல்லவா முருகன், அந்த ஞானத்தை அருளக்கூடியவன் அல்லவா விநாயகப் பெருமான். ஆகையினால் நமக்கு ஞானக்கண் திறக்கும் என்ற கருத்தின் அடிப்படையிலே தான் இவருக்கு நேத்திர கணபதி என்ற பெயரானது அமைந்திருக்க வேண்டும் என்பது ஒரு சிலருடைய ஒரு அனுபவ ரீதியான வார்த்தைகளாக அமைந்திருக்கின்றது. அப்படி அந்த நேத்திர கணபதியை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம நேராக கிடுகிடுன்னுட்டு முருகப்பெருமான்கிட்ட போகிறோம். அந்த முருகப்பெருமானிடம் சென்று நாம் தரிசிக்கின்ற நேரத்தில் அடாடாடாடாடா அந்த முருகப்பெருமான் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆவுடையின் மீது நின்று திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய முருகனை தரிசிக்கின்ற நேரத்தில் அப்படி ஆவுடையின் மீது சிவபெருமான் சிவலிங்கம் இருப்பதைப் போலவே நமக்கு தோன்றும். என்ன கருத்து என்று சொன்னால் சங்கரன் வேறல்ல, இந்த சண்முகன் வேறல்ல, அதாவது முருகன் வேறல்ல, இருவரும் ஒன்றுதான் என்ற ஒரு மிகப்பெரிய உண்மை நமக்கு உணர்த்தப்படுகின்றது. அடுத்ததாக இந்த முருகப்பெருமானை நாம் அப்படி விபூதி அபிஷேகத்தில் தரிசிக்கின்ற பொழுது பார்த்தோம் என்று சொன்னால் முருகப்பெருமான் அப்படியே ஒரு மிகப்பெரிய வயோதிக வடிவத்தில், அதாவது விருத்த வடிவத்தில் நமக்கு காட்சி கொடுப்பார். அதற்கடுத்ததாக சந்தனக்காப்பு அலங்காரத்தில் நாம் அந்த முருகப்பெருமானை தரிசிக்கின்ற பொழுது பாலமுருகனாக பாலசுப்பிரமணியனாக காட்சி கொடுப்பார். இதுதான் இந்த முருகப்பெருமானிடம் இருக்கக்கூடிய ஒரு வினோதம் என்று சொன்னால் மிகையல்ல. அடுத்ததாக அன்பர்களே, இந்த முருகப்பெருமானை வந்து வணங்குவதன் காரணமாக நமக்கு என்ன பலன்கள், அதை அடுத்த பகுதியில் சிந்திப்போம். இப்பொழுது நாம் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி ஆலயத்தை தொடர்ந்து தரிசிப்போம். வாருங்கள். விசாக நட்சத்திரம் என்ற பொருத்தத்தோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நாம் முருகப்பெருமானை சுவாமிமலை சுவாமிநாத சுவாமியை தரிசிக்கக்கூடிய அற்புதமான பாக்கியத்தை பெற்றோம். நாம் அப்படி சுவாமிமலை சுவாமிநாத சுவாமியை மட்டும் தரிசிக்காமல் கீழே இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரரையும் தரிசிக்க வேண்டும். அப்படி அந்த தாய் தந்தையரையும் வணங்கினால்தான் முருகனுடைய அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அடுத்ததாக அன்பர்களே, இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நாம் வந்து வணங்குவதன் காரணமாக நமக்கு அறிவு செல்வம் ஏற்படும், உலகியல் ரீதியான செல்வ வளமும் ஏற்படும். காரணம், குருவாக இருந்து சுவாமிக்கே நாதனாக இருந்து உபதேசம் செய்த அற்புத தெய்வம் அல்லவா முருகப்பெருமான். ஆகையினாலே தான் இந்த முருகப்பெருமானை சுவாமிநாதன் என்றும் சுப்பையா என்றும் அப்படி அழைக்கின்றார்கள். இப்படி நமக்கு எல்லா வகையிலும் ஏற்றத்தை தரக்கூடிய அற்புத தெய்வமாக தோற்றம் கண்டு அருள்பாலிக்கக்கூடிய சுவாமிமலை சுவாமிநாத சுவாமியினுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.